கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற செயல்களுக்கு தக்கதாக பலன்களை கொடுக்கிறவர். நாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வழிகளிலே நடக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து உள்ளின் திரியங்களை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல என்ன காணப்படுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள், இச்சையான காரியங்கள், பாவ காரியங்கள், விபச்சார எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் காணப்படும் என்றால் அதற்கேற்ற பலன். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் காணப்படும் என்றால், கர்த்தர்க்கேற்ற காரியங்களை அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம் என்றால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? உண்மையின் வழியிலே நடக்கிறோமா? கர்த்தரின் வழியிலே நடக்கிறோமா? நல்ல வழியிலே நடக்கிறோமா? பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா? செவ்வையான வழியிலே நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையிலே பாவத்து விலகி வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு விலகி வாழ்கிறோமா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியங்களிலே சிக்கி பாவ அடிமைத்தனத்திலே வாழ்வதினாலே அநேக காரியங்களிலே தீமைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வழியை பார்த்து கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வழி எதுவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நம்முடைய வழி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறதா? அவரை பின்பற்றுகிறோமா? அவருடைய ஆடுகளாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து கூறினார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று. நாம் இன்றைக்கு யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? மனுஷருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த வழியிலே நடக்கிறோமா? பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றினால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த உலக பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்த வழியிலே நடப்போம். துன்மார்க்க வழியிலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை பின்பற்றி நீதியின் வழியிலே நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்கைகளுக்கும் பலன் கொடுக்கிறவர். நம்முடைய வழிகளை பார்த்து நாம் நடக்கிற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், நம்முடைய உள்ளின் திரியங்களை சோதி தருகிறவர். நம்முடைய உள்ளத்துல என்ன காணப்படுகிறது? நன்மையான எண்ணங்கள் காணப்படும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தீமையான எண்ணங்கள் காணப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த வழியிலே நடப்போம், நல்ல வழியிலே நடப்போம். தீமையான வழியிலே போகாதபடிக்கு நல்ல வழியிலே நடப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ள வழிகளிலே நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு வழியா இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றியப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படியே சுத்த கிருபையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அதில் நல்ல வருமானத்தை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிற தேவன், உடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் விடுதலை கொடுங்கப்பா. சுகப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல வருடங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரிபா கபாரா ஷேகே லேதேனே மாக்கர தரபல்லா, ரபா கபாரா ஷே லேதேன மரஹர தரபல்லா. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே கிரியை சேர பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீ கபோர ஷேகே லேதேன மாக்கர தரபல்லா, ரியா கபோர சாந்த ரதனஹா தரபல்லா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான ஆள்கையை செய்யட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துவீராக. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அடங்கி இருக்க கிருபை தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அரணுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்திலே முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.